ஒன்றல்ல ரெண்டல்ல 97 லட்சம் தமிழக வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிருந்து தேர்தல் ஆணையம் அதிரடியாக நீக்கி இருக்கிறது. குறிப்பாக சென்னை ஒட்டிய மாவட்டங்கள், கோவை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை அதிரடியாக நீக்கி இருக்கிறது. இன்னும் இவர்கள் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார்கள், இதற்கு முன்னால் இப்படிப்பட்ட தொகுதிகளில் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், குறிப்பாக திமுகவை சார்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கெல்லாம் வெளியாகி இருக்கிறது. பாஜகவினுடைய திட்டம், எலெக்ஷன் கமிஷனுடைய திட்டம், இதில் என்ன ஆட்சியை பிடிப்பதற்காக இவர்கள் இந்த தந்திர வேலையை, கொள்ளையை நடத்துகிறார்களா என்கிற மிகப்பெரிய கேள்வியோடு இந்த காணொளியில் பேசுவோம். தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த SIR என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு ஒரு கொள்ளை. இந்த கொள்ளை மூலமாக இங்கே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான வேலையைத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அதற்கான ஆதாரங்கள் இப்போது வெளியாகி கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் தமிழக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த SIR ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 6,41,14,000 வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிறது 5,43,76,756 வாக்காளர்கள் தான் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க. 97,37,832 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த வாக்காளர் எப்படியெல்லாம் நீக்கப்பட்டாங்க? கண்டறிய முடியாதவர்கள், இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், பார்க்க முடியல, இங்கிருந்து வேற இடத்துக்கு போயிருக்கிறாங்க, அவர்கள் எனுமரேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்க முடியல, இப்படி பல்வேறு காரணங்கள் இதுல அடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நிமித்தமாகத்தான் இந்த 97 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க. நண்பர்களை, பீகார் நம்ம மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நம்மை விட கல்வி அறிவு குறைவு, அந்த மக்களுக்கு கல்வி அறிவு அங்கே இருக்கக்கூடிய மாநிலம் வழங்கவில்லை, அரசுகள் வழங்கல. அந்த மாநிலத்திலேயே எழுத தெரியாத, அவர்களுடைய அந்த ஆதாரங்களை கொடுக்க முடியாத அந்த மக்கள் மத்தியிலேயே 47 லட்சம் வாக்காளர்களை தான் அவர்கள் நீக்கிறாங்க. முதல்ல 67 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க. இது இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்றது அந்த மக்கள் கிடையாது. பேரை மட்டும் எழுதி வாங்குவாங்க, கீழே சைன் பண்ணி வாங்குவாங்க. சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய BLOக்கள், அதுவும் RSS மாதிரியான சங் பரிவார்கள் அதை முடிவு செய்வாங்க. இப்படித்தான் அங்க அந்த வாக்காளர்களை அதிரடியாக நீக்கினாங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரியான இந்த மாநிலங்கள்ல, நம்ம மாநிலத்தில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா நிச்சயமாக இந்த 97 லட்சம் வாக்காளர்களும் இங்க இல்லாத வாக்காளர்கள் கிடையாது. இனிதான் இதனுடைய உண்மைகள் எல்லாம் வெளிவர தொடங்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை நயவஞ்சகமாக நீக்கக்கூடிய வேலையை எலெக்ஷன் கமிஷன் பாஜக செய்துட்டு இருக்கு. நீங்க பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். சென்னை மாவட்டத்தில் மட்டும் 35% மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னையில் SIR நடைமுறைக்கு முன்னால 40,04,694 வாக்காளர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அது 25,79,676 வாக்காளர்களாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 14,25,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ சென்னையை பொறுத்த அளவுல 16 தொகுதிகள் இருக்கு. இந்த 16 தொகுதிகளுக்கும் இதை நீங்க சராசரியாக பிரிச்சிங்கன்னு சொன்னா ஒரு தொகுதிக்கு 89,063 வாக்குகள் வருகிறது. இந்த 16 தொகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா, கடந்த முறை 2021 இங்க பல தொகுதிகளை திமுக தான் பிடிச்சது. இந்த திமுக கைப்பற்றின அந்த தொகுதிகளில் எவ்வளவு வாக்கு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா
துறைமுகம் தொகுதியில சேகர் பாபு அவர்கள் 60,000 வாக்கு வித்தியாசம், ராயபுரம் சங்கர் அவர்கள் 65,000 வாக்கு வித்தியாசம், சேப்பாக்கம் உதயநிதி 60,000 வாக்கு வித்தியாசம், டி நகர் 30,000 வாக்கு வித்தியாசம். இப்படி வாக்கு வித்தியாசத்துல இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நீங்க இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 89,000 வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் குறையுது. அப்போ நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். அது மாதிரி கோவை மாவட்டத்தில் 20% மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. எஸ்ஐஆருக்கு முன்னால கோவை மாவட்டத்தில் இருந்தது 32,25,798 வாக்குகள். இந்த நடைமுறைக்கு பிறகு 25,74,608 வாக்குகள் மட்டும்தான் இருக்கு. நீக்கப்பட்டது 6,50,590 வாக்குகள். 20% மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் 10 தொகுதிகள். இந்த 10 தொகுதிக்கும் நீங்க இதை பிரிச்சு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 10 தொகுதிக்கும் நீங்க இந்த வாக்குகளை பிரிச்சு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 56,000 வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் குறையுது. ஆனா கடந்த முறை அந்த தொகுதியில நின்று வெற்றி பெற்றவர்களுடைய அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வெறும் 1,728 வாக்குகள் வித்தியாசத்துல வென்று இருக்கிறாங்க. அது மாதிரி பல்லடம் டிஎம்கே முத்துசாமி அவர்கள் 22,794 வாக்குகள், திருப்பூர் தெற்கு பகுதியில் 16,327 வாக்குகள், சூலூர்ல 16,020 வாக்குகள். இப்படிப்பட்ட வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ நீங்க இந்த கணக்குகளை பார்த்தா அவர்கள் எந்த அளவுல இந்த வாக்குகளை குறைச்சா பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கணக்கில் வச்சுதான் இதை இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு எண்ணக்கூடும், இது எல்லாமே டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடும். இப்போ நீக்கப்பட்ட இந்த வாக்காளர்களில் சில வாக்காளர்கள் சேர்க்கப்படுவாங்க. டிஎம்கே ஒருவேளை போராடி பல வாக்காளர்களையும் சேர்க்கக்கூடும். ஆனால் இதில் இன்னொரு மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கு. இதில் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவை சார்ந்த, பாஜகவுக்கு யாரெல்லாம் வாக்கு போடுவார்களோ அவர்களுடைய எந்த வாக்கும் மிஸ் ஆகாது, எல்லாமே சேர்க்கப்படும். பீகாரில் இப்படித்தான் நடந்தது. அதே வேலையை இங்க செய்வாங்க. சரி, இன்னொரு அபாயம் இங்க இருக்கு. ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். இவர்கள் அதிகப்படியாக நீக்கியிருக்கக்கூடிய தொகுதிகள், வாக்காளர்களை எங்கெங்க நீக்கியிருக்காங்கன்னு சொன்னா, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அது மாதிரி கோவை சுற்றி இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு, கரூர், இந்த மாதிரியான மாவட்டங்கள்லேருந்து அதிகப்படியான வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க. இங்கே தான் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ நீங்க பாருங்க கணக்க. இப்போ இந்த விண்ணப்ப படிவங்கள் மீது விசாரணை இன்னைக்கு 19ஆம் தேதி. இந்த தேதியிலிருந்து அடுத்த மாதம் ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் இந்த விசாரணைகள்லாம் நடத்திக்கலாம். நடத்தி நம்ம என்ன காரணத்தினால நம்முடைய பெயர்கள் நீக்கப்பட்டது, பிஎல்ஓக்களை அணுகி நம்ம கேட்டு அதை திருப்பி நம்ம அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணா இந்த பெயர்கள் சேர்க்கப்படுமா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. ஏன் உத்தரவாதம் கிடையாதுன்னு சொன்னா, அதுல நமக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆதாரங்கள் எத்தனை பேர் சரியான ஆதாரங்களை சமர்ப்பிச்சாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அது மட்டுமல்ல, இந்த ஆதாரங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணக்கூடிய உரிமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. சந்தேகம் இருந்தால் அவங்க இது பண்ணிடுவாங்க. தமிழகத்தை பொறுத்தளவில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் மீது அவர்களுக்கு சந்தேகம் வரும். என்னன்னா, பாஜகவை வெற்றி பெற வைக்க வேண்டிய ஒரு திட்டம் இதில் இருக்கு. அதனால எல்லா வாக்காளர்களையும் இதில் சேர்க்க முடியாது. இறந்து போனவங்கன்னு சொல்லி ஒரு பட்டியல் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் இறந்து போனவர்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நானும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாக்குகளும் உங்களுடைய லிஸ்ட்டும் இறந்து போனவர்களுடைய பட்டியலில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு இந்த லிஸ்ட்டை பார்த்தா தான் தெரியும். இப்படி மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, சேர்ப்பதற்கான இப்போ புகார் எல்லாம் சொல்லி சேர்ப்பதற்கான அந்த வழிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. இதில் தான் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை இருக்கு. ஏற்கனவே இவர்கள் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு இந்த எஸ்ஐஆர் நடைமுறையில் சேர்ந்துக்கலாம்.
அவர்களுக்கு எந்த விதமான ஆவணமும் தேவையில்லை அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருச்சு. நமக்கு தெரியாது. இப்போ நகரங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பக்கத்தில் யார் இருக்கா, வாக்காளர் பட்டியலில் யார் யாருடைய பேர் வருது அப்படிங்கிறத தேடி எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. கடைசி நேரத்தில் வேணா பாருங்க, வட மாநில தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான நபர்கள் இங்கே சேர்க்கப்படுவாங்க. மிக மிக முக்கியமாக குறிப்பாக கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் கணிசமாக சேர்க்கப்பட இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கிறது. இத்தனை வாக்காளர்களை நீக்க பிறகும் ஒருவேளை டிஎம்கே வெற்றி பெற்றுட்டா, பாஜக வர்றதுக்கு இங்கே ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா அதுக்கு தான் இந்த திட்டம் வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆன்லைன் மூலமாக அவர்கள் லட்சக்கணக்கான வாக்காளர்களை இங்கே சேர்க்கறதுக்கான அத்தனை வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம இதை பேசிட்டே இருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் வாக்காளர்கள் இப்படி சேர்ந்துட்டா எலெக்ஷன் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த எலெக்ஷன்ல பாஜக தான் வெற்றி பெறும். இதுக்கு முன்னால நம்ம தேர்ந்தெடுப்போம் யார் ஆட்சிக்கு வரணும், யார் அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி. இப்போ மோடி அவர்கள் செலக்ட் பண்றார். தனக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை மோடி அவர்கள் எலெக்ஷன் கமிஷனை வச்சு செலக்ட் பண்ணி, நீங்கள் ஓட்டை போட்டுட்டு போங்க, நான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறேன், அதுதான் அவர்களுடைய திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆரை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் நிச்சயமாக இறந்தவர்கள் இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதை தவிர்த்து விடுபட்டவர்களுடைய வாக்குகள் முழுமையாக சேர்க்கப்படுமா அப்படின்னு கேட்டால் சேர்க்கப்படாது. நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சு அதற்கான ஆதாரங்கள் கொடுத்து அவன் பரிசீலனை பண்ணி சேர்த்தும் சேர்க்காமையும் பாதிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நிச்சயமாக இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவாங்க. அதற்கு பிறகு ஆன்லைன் மூலமாக எப்படி ஹரியானாவில் தில்லுமுள்ளு நடந்ததோ, எப்படி மகாராஷ்டிராவில் தில்லுமுள்ளு நடந்தோ, கர்நாடகத்தில் தில்லுமுள்ளு நடந்தோ, அதை போல இந்த சென்டர்கள் வச்சு அவங்க வாக்காளர்களை இதுக்கு உள்ளால சேர்ப்பாங்க. அதற்கான அத்தனை திட்டங்களும் தயார். இது மிகவும் அபாயகரமான, மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதை தமிழகம் வெல்லுமா? தமிழக மக்கள் இதை முறியடிப்பார்களா? இந்த எஸ்ஐஆரை நியாயமான முறையில் நடத்துவதற்கு ஏதாவது வழிமுறைகள் பிறக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வருங்காலத்தில் தான், வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.